ஆபிரகாம் நள்ளிரவில் விமான நிலையத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்தபோது கைது செய்யப்பட்ட பிரஜ்வல் இன்று இப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் முடிந்து அவர் மக்கள் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி KN சிவகுமார் முன்பு பிரஜ்வல் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏராளமான பெண் வழக்கறிஞர்கள் பிரஜ்வலுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதிடுவதற்காக அங்கு குவிந்துள்ளனர். பிரஜ்வல் தரப்பில் வழக்கறிஞர் அருண் ஆஜராகி இருக்கிறார். பிரஜ்வலை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை அதிகாரி சுமனா பெனேகரா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அப்போது சிறப்பு புலனாய்வு குழுவிடம் இப்போது காவலில் எடுத்து அவரை ஏன் விசாரிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வேட்பாளர் மதசார்பற்ற ஜனதா கட்சியின் எம்பி வேட்பாளரான பிரஜ்வல் ரேவண்ணாவை கஸ்டடியில் இப்போது எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டபோது நீதிபதி முன்பு கண்ணீர் விட்டு பிரஜ்வல் கதறி அழுதார். வீட்டு வேலைக்கு இருந்த பெண்களிடம் பாலியல் வன்கொடுமை செய்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தொடர்பான வீடியோ வெளியிடப்பட்டதற்கான காரணம் என்ன என்று நீதிபதி கேட்டபோது அவ்வாறு எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை, தாங்கள் எவ்விதமான வன்கொடுமையிலும் ஈடுபடவில்லை என்று பிரஜ்வல் தரப்பு வழக்கறிஞர் பேசினார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இந்த சம்பவத்தில் எந்தவிதமான ஆதாரமும் தற்போது இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். தலைமறைவாக இருப்பதற்கு சிறப்பு பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி தப்பி சென்றீர்களா என்ற கேள்வியையும் நீதிபதி எழுப்பினார். அவரை சிறப்பு புலனாய்வு குழு காவல் விசாரணையில் 14 நாட்கள் விசாரணைக்கு எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி முன்பு அந்த சிறப்பு புலனாய்வு துறையின் வழக்கறிஞர் அசோக் நாயக் வேண்டுகோள் விடுத்தார். இதையடுத்து பிரஜ்வல் தரப்பு வழக்கறிஞர் அருணும் அவரது வாதத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த புகாரில் உள்நோக்கம் இருக்கிறது என்றும் அவருக்கு காவல் சிறப்பு புலனாய்வு குழுவின் போலீஸ் காவல் 14 நாட்கள் அளிக்கக்கூடாது என்று பிரஜ்வல் ரேவண்ணா தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த சூழ்நிலையில் 4:15 மணிக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்படும், உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் பெங்களூர் நீதிமன்றத்தில் இப்போது பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. பிரஜ்வல் ரேவண்ணா நீதிமன்றத்தில் காத்திருக்கிறார். அவரது தரப்பு வழக்கறிஞர்களின் வாதம் நிறைவடைந்ததை அடுத்து அவருக்கு சிறப்பு புலனாய்வு குழு காவல் விசாரணை அனுமதி வழங்கப்பட போகிறதா அல்லது அவர் சிறையில் அடைக்கப்பட போகிறாரா அல்லது நீதிமன்ற காவல் அளிக்கப்படுமா என்பது குறித்து 4:15 மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும். ஆபரகம்.